இது எங்க ஊரில் இருந்த ஒரு கள்ளுக்கடையில் நடந்த சம்பவமாகும். அரசியலை பற்றி பேசினால் நண்பர்களுக்கு இடையே கூட விரிசல் வந்துவிடும். நான் சின்னஞ்சிறுவனாக இருந்ததனால் அந்த காலத்தில் இதை பற்றியெல்லாம் எனக்கு விவரங்கள் தெரியாது. நான் பள்ளியில் படித்துக் கொண்டிருந்த காலகட்டம். ஒரு மதுக்கடையில் அமர்ந்துவிட்டு அரசியல் பேசியதன் விளைவாக அப்போது நடந்த சம்பவம் என்னை பயமுறுத்தி இருந்தாலும் இப்பொழுது நினைத்து பார்த்தால் அது ஒரு மிகப்பெரிய சுவாரஸ்ய நிகழ்வாகவே இருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களை பற்றி கூறி நடந்த அந்த வாக்குவாதத்தில் கள்ளுக்கடையில் விற்கப்பட்டிருந்த உணவு தின்பண்டங்களும் பாரி பறந்ததும் கள்ளை ஊற்றி வைத்திருந்த மண் பானைகளும் உடைந்து சிதறியதும் என்பது ஒரு கண்கொள்ளா காட்சியாகவே இருந்தன. சின்னஞ்சிறுவனாக இருந்த எனக்கு மதுக்கடையில் என்ன வேலை என்று நீங்கள் நினைக்க கூடும். என் அப்பா தினமும் கள்ளை குடிக்கும் ஒரு மது பிரியராக இருந்து வந்தார். கள்ளுக்கடை என்பது எங்கள் வீட்டின் சற்று அருகாமையில் தான் இருந்தாலும் கூட மாலை 5 மணிக்கு வழக்கம் போல கள்ளுக்கடைக்கு சென்ற அப்பா வெகு நேரமாகியும் வீடு திரும்பாமல் இருந்த காரணத்தினால், டேய் வாசு, உங்க அப்பா கள்ளுக்கடைக்கு போய் வெகு நேரம் ஆகுது, என்ன பண்றாருன்னு கொஞ்சம் போய் பார்த்துட்டு வாடா, உள்ளே எல்லாம் போகாதடா, வெளியே நின்று எட்டி பார்த்துட்டு கூப்பிடு. சரிம்மா என்று கூறிக்கொண்டுதான் நான் அந்த கள்ளுக்கடைக்கு சென்றேன். நான் மலையாள மொழியை தாய்மொழியாக கொண்டவன். என் சொந்த ஊர் என்பது கேரள மாநிலம் பாலக்காடு. அதாவது தமிழக தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் பூர்வீக வீடு இருக்கும் வடவனூர் என்ற ஊருக்கு அருகாமையில் இருக்கும் ஒரு காடு நிறைந்த மலை பிரதேசத்தை சேர்ந்தவன். நான் அந்த கள்ளுக்கடைக்கு சென்றபோது, எடோ நீ எதிரடா இங்கோட்டு வந்தேன் அப்படின்னா, நீ எதுக்கடா இந்த பக்கம் வந்த என்று கூறிக்கொண்டு என் அப்பா என்னை திட்டினார். அச்சனை விழிக்கான் அம்மா பறஞ்சயச்சதா, உங்களை அம்மா கூப்பிடுறாங்க என்று நானும் அதற்கு பதில் சொன்னேன். அப்பா எப்போதுமே கள்ளுக்கடைக்கு போய் திரும்பி வரும்போது அங்கே விற்கப்படும் கப்ப கிழங்கும் மீன் வறுவலும் என்பது எனக்காக ஆசையாக பிரியமாக வாங்கி வருவார். சரி, வந்துட்ட இந்த கப்பக்கிழங்கியும் மீன் வறுவலையும் வாங்கிட்டே போயிடுடா. இல்லப்பா, அம்மா திட்டுவாங்கப்பா, நான் கிளம்புறேன்ப்பா. இருடா, அப்பாவும் வரேன், இதோ மீன் வறுவல் ரெடி ஆகிட்டு இருக்குடா, 2 நிமிஷம். அண்ணன் பையனை எதுக்குன்னா வெளியே நிற்க வச்சுக்கிட்டு உள்ள வந்து உட்கார சொல்லுங்கண்ணா. வேண்டாப்பா, குழந்தைகளெல்லாம் எதுக்குப்பா உள்ள கூப்பிட்டுக்கிட்டு, ஒரு 2 நிமிஷம் வந்து உள்ள உட்காரதுக்குள்ள என்னன்னே ஆயிருப்போது, இதோ ரெடி ஆயிடுச்சுண்ணே, இப்ப தந்துடுறேண்ணே என்று அந்த கடைக்காரர் என் அப்பாவிடம் கூற என்னை கட்டாயப்படுத்தி கொண்டு உள்ளே அழைத்தார்கள். அங்கே நடந்த வாக்குவாதங்கள் வசனங்கள் அனைத்தையும் என் தாய்மொழியிலேயே நான் இங்கு குறிப்பிட்டு விட்டால் கேட்பவர்களுக்கு சிரமங்களை ஏற்படுத்தக்கூடும். இதனால் அனைத்தையும் தமிழாக்கத்திலேயே வெளிப்படுத்துகிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கு முதல் நாள் அன்று பாலக்காடு கோட்டை மைதானம் பகுதியில் தமிழக தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நடத்திய கூட்டத்தை பற்றியும் அதில் நடந்த அசம்பாவிதங்களை பற்றியும் அருகில் இருந்த ஒருவர் இன்னொருவரோடு பகிர்ந்து கொண்டிருந்தார்கள். இப்படி நானும் என் அப்பாவின் அருகில் சற்று நேரம் அமர்ந்து கொண்டு அவர் சாப்பிட்டு கொண்டிருந்த வேக வைத்த முட்டையை நானும் கொஞ்சம் பங்கு போட்டு சாப்பிட்டு கொண்டிருந்தேன். டே, என்னடா நேற்று எம்ஜிஆர் போட்ட மீட்டிங்ல கல் வீச்சு நடந்துருச்சான், கல் எடுத்து வீசாம அவனுக்கு என்ன கற்பூரம் காட்ட சொல்றியா? அவன் நம்ம ஊருக்காரனா இருந்து நமக்கு என்னடா பிரயோஜனம்? அவன் பாண்டி மக்களை எல்லாம் போய் காப்பாத்திட்டு இருக்கான். ஆமாம், அந்த காலத்தில் எங்கள் ஊரில் தமிழ் மக்களை பாண்டி மக்கள் என்றுதான் குறிப்பிடுவார்கள். ஊரெங்கும் பரவிய பண்டைய காலத்து பாண்டிய மன்னர்களின் புகழ்தான் இப்படி பேச வைத்ததோ என்னவோ. அப்போது பக்கத்தில் இருந்த இன்னொருவர், டே, அவர் பிறந்தது ஸ்ரீலங்காவில், அவரோட அப்பனும் ஆத்தாளும் தான் நம்ம ஊருக்காரங்க. அவங்க அப்பன் ஸ்ரீலங்காவிலேயே மண்டையை போட்டுட்டான், கூட பிறந்த ஒரு அக்காளும் அங்கேயே இறந்துருச்சு. இதனால் எம்ஜிஆரோட அம்மா மிச்சம் இருக்கிற பச்சை பிள்ளைங்களை காப்பாற்ற முடியாமல் குடும்பத்தோட செத்து போயிடலான்னு நினச்சவங்க. இருந்தாலும் பிஞ்சு குழந்தைங்களோட முகத்தை பார்த்துக்கிட்டு அதுங்களையெல்லாம் சாவடிக்கிறதுக்கு மனசு வராமல் நம்ம சொந்த ஊருக்கே திரும்பி போனால் யாராவது நமக்கு உதவி செய்ய மாட்டாங்களான்னு நினச்சி நம்ம ஊருக்கு தானடா வந்தாங்க. கணவரையும் இழந்து பெத்த மகளையும் இழந்து இடுப்பில் 1 கையில் 2ன்னு இழுத்துக்கிட்டு பிச்சை எடுக்காத குறையா பிஞ்சு போன சேலையோட வந்து நின்னாலே, அப்பெல்லாம் நீங்கள் தவிச்ச வாய்க்கு தண்ணி ஊற்றுனீங்களாடா? எங்களை ஏயா சொல்கிற? எங்கள் அப்பா ஆத்தா காலத்தில் நடந்தது. எந்த காலத்தில் நடந்த கதையா இருந்தா என்னையா? இறக்கமே இல்லாத அந்த சனங்களோட ரத்தம் தாயா உன் உடம்புலையும் ஓடிட்டு இருக்கு. அப்படின்னா நீ மட்டும் மாற்றம் தாய் பிள்ளையா? உன் உடம்புலையும் அதே ரத்தம் தாயா ஓடிட்டு இருக்கு. என்னையும் செத்தாயா சொல்கிறேன்? பஞ்சம் பழைக்க பாண்டி நாட்டுக்கு போய் கும்பகோணத்தில் குடியேறினாங்க. அதுங்களுக்கெல்லாம் தவிச்ச வாய்க்கு தண்ணி ஊற்றுனதும் பசியார சோறு போட்டதும் அந்த பாண்டி நாடு தாயா. அவர் அந்த நன்றி மறக்காம அந்த ஊர் மக்களை காப்பாற்றாம உனக்கு வந்து ஊஞ்சலாட்டிட்டு இருப்பாங்களா? அவங்கள ஆண்டியா அலைய விட்ட இந்த ஊரை அவங்களோட சொந்த ஊருன்னு சொல்லிக்கிறதுக்கு அவரே வெக்கப்படுவாரா? நிறுத்தியா, பெருசா நியாயம் பேச வந்துட்ட. அப்படி அப்பன் ஊரை மறந்தவன் என்ன கிழிக்கிறதுக்கே இந்த ஊரில் வந்து கூட்டத்தை கூட்டுனா? ஆமாம், அவரோட கூட்டத்துக்கு போக சொல்லி உன்னை என்ன பத்திரிக்கை வச்சு அழைச்சாங்க. அவரோட சொந்த ஊருன்னு சொல்லிக்கிட்டலாம் உங்ககிட்ட ஒன்றும் ஒட்டி உறவாட இங்கே வரல.
இந்தியான்றது பொது நாடு. அவரும் ஒரு அரசியல்வாதி. அவரு எங்க வேணா போவாரு, எங்க வேணா போய் கூட்டம் போடுவாரு. உனக்கு விருப்பம் இருந்தா போடா, இல்லைன்னா மூடிக்கிட்டு வீட்டில் உட்காருடா. யோ, நீ என்ன பாண்டி மக்க மாதிரி பேசுற? பாண்டி மக்களா இருந்தா என்ன, ஆண்டி மக்களா இருந்தா என்னடா? நான் எப்பவுமே நியாயத்துக்காக பேசுறவன்டா என்று தொடர்ந்த இந்த வாக்குவாதம் என்பது ஒரு கட்டத்தில் கைகலப்பு ஏற்பட்டு கள்ளுக்கடையில் ஊற்றி வைத்திருந்த கள்ளு பானைகளையே உடைத்து விட்டார்கள். இதில் ஒரு சின்ன சந்தோஷம் என்னவென்றால், மக்கள் திலகம் எம்ஜிஆரை பற்றி குறை கூறியவனுக்கு 4 குத்து அதிகமாகவே விழுந்தது என்பதுதான். இப்படி வாயில் இரத்தத்தை கொட்டிக்கொண்டு கிழிந்த சட்டைகளோடு சில நிமிடங்களில் கள்ளுக்கடையை கலவரமாக்கிய இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டிக்கொண்ட நானும் என் அப்பாவும் கப்பக்கிழங்கும் வேண்டாம், மீன் வறுவலும் வேண்டாம் என்று நினைத்து கொண்டு அங்கிருந்து புறப்பட்டு சென்றாலும் எம்ஜிஆர் அவர்களை பற்றி நிறைய தெரிந்து கொள்ள வேண்டும் என்று என் பிஞ்சு மனம் அன்றே ஆசைப்பட்டது. இன்று நான் சென்னையில் வசித்து வந்தாலும் என் சொந்த ஊருக்கென்று செல்லும் பொழுது தற்பொழுது புனரமைக்கப்பட்ட அவருடைய பூர்வீக வீட்டை அது வழியாக கடந்து செல்லும் பேருந்தில் அமர்ந்து கொண்டே ஒருமுறை எட்டி பார்த்துவிட வேண்டும் என்பதற்காகவே பேருந்தில் ஜன்னலோரமான சீட்டை நான் தேடி பிடித்து அமர்ந்து விடுவேன். அப்பொழுதெல்லாம் அந்த கள்ளுக்கடையும் அங்கு நடந்த அந்த சண்டையும் என்பது என் நினைவுகளில் வந்து என் முகத்தில் ஒரு மௌன புன்னகையை உதிர்த்துவிட்டு போய்விடும்.